கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆதியன் பழங்குடியினர் சான்றிதழ் வழங்காததால் அந்த சமூக மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டிநாயனப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பூம்பும் மாட்டுக்காரன் கொட்டாய் கிராம மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக சாதி சான்றிதழ் கேட்டு போராடுவதாகவும் அரசு செவிசாய்க்கவில்லை என்ற காரணத்தால் இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பல்வேறு இடங்களில் பேனர் வைத்து கருப்பு கொடி ஏந்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பூம்பும் மாட்டுக்காரன் கொட்டாய் கிராமத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதியன் பழங்குடியின சான்றிதழ் வேண்டும் என பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை அவர்களுக்கான சான்றிதழ் கிடைக்கவில்லை. இதற்காக இவர்கள் என்ன மாதிரியான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தார்கள் என்று அந்த பகுதி மக்களிடையே கேட்கலாம். ஐயா சொல்லுங்க, நீங்க இந்த சாதி சான்றிதழ் கேட்டு எங்கெல்லாம் முறையிட்டிருக்கீங்க, என்ன விதமான போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்கீங்க? சார், நாங்கள் ஒரு 25-26 வருஷமாக நாங்கள் பண்ணி நிற்கிறோம் சார். இந்த ஜாதி சான்றிதழ் நாங்கள் முன்னோர்கள் அதுலேயும் ஒரு 25 வருஷமாக நாங்கள் போராடிக்கிறோம். கலெக்டர் பார்த்தோம், கலெக்டருக்கு ஒரு ஆள் விடுறதில்ல. கலெக்டர் வந்ததுமே உடனே நாங்கள் மனு கொடுக்குறோம். அவர் கொடுத்தது உடனே ஆர்டிஓ பார்க்குறது, ஆர்டிஓ கிட்ட மாடு எல்லாம் பிடிச்சி நாய் கூட்டி எல்லாம் பிள்ளைங்கள்லாம் பொம்பளைங்கள்லாம் கூட்டி ஆர்ப்பாடு பண்ணோம். அவரும் எதுவும் கண்டுக்கல. அப்புறமா கலெக்டர் ஆஃபீஸில் கூட்ட இப்போ நாங்கள்லாம் மாடு கண்ணு எல்லாம் பிடிச்சிட்டு போய் அங்கே ஆர்ப்பாடு பண்ணோம். அந்த கலெக்டர் என்ன பண்ணி அரசியல் நடத்துறீங்களான்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்டு எங்களுக்கு முடிக்கிட்டாங்க. இப்படி பல்வேறு நாங்கள் போராட்டம் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு எடுக்கல. சட்டமன்ற உறுப்பினருங்க ஒரு அசோக்குமார் அவரும் 2 முறை சட்டமன்றத்துக்கு பேசி நிற்கிறாரு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நேரடி அங்கே போயிருந்தோம். நம்ம மெட்ராஸுக்கு பசங்களெல்லாம் ஒரு 30 பேர் கூட்டின்னு போய் அங்கே பஸ் பிடிச்சி கூட்டின்னு போய் அங்கே நேரடியாக மனு கொடுத்தோம், எல்லாம் பேசணும். அவர் எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்பாரு இங்கே சட்டமன்ற தொகுதி மதியானம் சார் அவரும் சொன்னார், 4-5 முறை அவரும் சொன்னார் கூடுன்னு சொல்லி. இந்த ஆர்டிஓ அவர் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு. இந்த 13-14 மாவட்டத்தில் கொடுத்துட்டாங்க. இந்த மாவட்டத்தில் ஏன் எங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் நிறைய போராடிக்கிறோம், அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ற காரணம் இன்னும் எங்களுக்கு புரியல. எங்கள் பசங்க 30-40 பேர் பசங்க படித்து காலேஜ் சேராமல் எங்களுக்கு நின்றுட்டுக்கிறாங்க. இப்போ எங்கள் பசங்க படிக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த கம்யூனிட்டி தான். கம்யூனிட்டி இல்லாமல் 10ஆவதுலேயே இப்போ 10ஆவதுலேயே படிக்கிறதுக்கு டெய்லி கேட்டுக்கிறாங்க, ஆதியாரம் கேட்டுக்கிறாங்க. கம்யூனிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு மேல் படிப்பு படிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே போய் கேட்டால் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பதில் தான் அரசாங்கம் சொல்லி நிற்குது. எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லை, கவர்மெண்ட்டில் எந்த ஒரு சலுகையும் இல்லை, எந்த ஒரு பொருளாதாரம் இல்லை. அதனால் ஒன்று மேலே எங்கள் பசங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் புறக்கு பண்ணினே இருப்போம், போராட்டம் பண்ணினே இருப்போம். ஏன்னா ஓட்டும் யாருக்கும் போட மாட்டோம். எங்கள் பசங்க பள்ளிக்கூடத்தை நாங்கள் அனுப்பிக்க. சரி, இப்போ நீங்கள் இந்த சான்றிதழ் கிடைக்காதனால உங்கள் மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க சொல்லுங்கள் சார். மக்கள் பிரச்சனை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி காசு பணம் சம்பாதிக்கிறது, பிச்சை எடுத்து சம்பாதிக்கலாம், பேப்பர் பொறுக்கி சம்பாதிக்கலாம். நம்மளுடைய எதிர்காலம் உயரணும்னா அது கல்வினால் தான் முடியும். அந்த கல்விக்கு தேவைப்பட்ட நம்ம ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலரும் சரி, எம்எல்ஏயும் சரி, எம்பியும் சரி, இல்லை நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஆர்டிஓ நாங்கள் பார்க்காத ஆளுங்களை. நானும் படித்து 5வது பரிசையில் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கினேன். நாங்கள் பார்த்து லாஸ்ட்டு இன்றைக்கி பொம்மை வியாபாரம், பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ எங்கள் பசங்க எதிர்காலம் வரணும். ஏன்னா நாட்டோட முதுகெலும்பு கல்வியில் இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல பொழைச்சிக்கலாம். இன்னும் 2 வருஷம் போய் தட்டு கையில் பிச்சை எடுத்தால் யார் கொடுக்க மாட்டோம், என்னடா போய் பிச்சை எடுத்துன்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் சொல்லுது சிறுவர் வருமானம் பெட்ரோலுக்கு அவமானம். படிப்பை பாதில் நிறுத்தாதீங்க, பாவத்தை பெட்ரோல் சுமக்காதீங்க, வாசந்தா. இப்போ எங்களுடைய பாவமே சிறுவர் வருமானம் கவர்மெண்ட்டுக்கு அகுமானமாக எங்களுக்கு தோணுது. பாவத்தை பாதில் சுமக்காதீங்க, கவர்மெண்ட்டு சுமக்காதீங்க. லாஸ்டிங்களால் நிறைய பேர் கொடுத்துட்டோம். எங்களுடைய அடையாளம் பாரு எங்கெங்கே மாவட்டத்தில் வாங்கிக்கிறாங்க, அதனுடைய அடையாளம் இதில் கீது. ஏன்னா புதுசாக நாங்கள் கேட்கல. தமிழ்நாடுல 38 மாவட்டத்தில் கொடுத்துக்கிறாங்க. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தரமாட்டேன்றாங்க. அரசாங்க அதிகாரிகள் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, நாங்கள் நல்லா வாழணுமானா எங்கள் பசங்களுக்கு புக்கு கொடுங்க, இல்லைன்னா தட்டு கொடுங்க, நாங்கள் பிச்சை எடுத்துன்னு போயிடுறோம். பிச்சை எடுத்துக்கு போனாலும் சில பேர் ஏன்பா பிச்சை அடிக்கிறேன்னு தடுத்துறாங்க. படிக்க போனால் சில பேர் சர்டிஃபிகேட் இல்லாமல் எங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. இதனால் ஒரு பையன் இங்கே மருந்து கூட குடிச்சிக்கிறேன். சரிங்க தம்பி, இப்போ நீங்கள் இளைஞர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. நீங்கள் காலேஜ் போய் சேர்ந்தீங்களா? காலேஜ் படிப்பை தொடர முடியலையா? ஏன் எதுவும் பண்ணாமல் அடுத்த கட்டமாக எதுவும் பண்ணாமல் அப்படி இருக்கீங்க? சார் 12th வரை படிக்கிறேங்க சார். காலேஜ் கட்டவும் போக முடியல. 1.5 லட்சம் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. அந்த காசு எங்கே போகிறது? ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் சாப்பிட முடியறதில்ல. அந்த 1.5 லட்சம் ஃபீஸ் கட்டுறது இருந்தால் நாங்கள் எங்கே எங்கே போனாலும் ஜாஸ்ன்றதில்ல, அந்த ஃப்ரீன்றாங்க. இல்லைன்னா 1.5 லட்சம் கட்டுறேன்னு சொல்கிறாங்க 6 மாதத்துக்கு. நாங்கள் எங்கே போகிறது அவ்வளோ அமௌண்ட்டு?
சரி, அதாவது தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள், அதாவது மதுரை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இதே சமுதாய மக்களுக்கு அங்கே சாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி அருகில் இருக்கக்கூடிய பாலாஜி நகர் உள்ளிட்ட ஒரு 3-4 கிராமங்களில் இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்டவர் வந்து வசிச்சுட்டு வராங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த சாதி சான்றிதழ் கிடைக்கவில்லை. வாக்காளர்களாக பார்க்கும் பொழுது 300க்கும் மேற்பட்ட வாக்காளர்களாக இருக்கிறாங்க. பட் இங்கே மக்கள் தொகைன்னு பார்க்கும்போது 500க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த சாதி சான்றிதழ் கிடைக்காத ஒரு காரணத்தால் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் 25க்கும் மேற்பட்டவர் பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தி இருக்கிறார்கள். அதேபோல் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கல்லூரி படிப்பை தங்களால் தொடர முடியவில்லை. ஓராண்டு படித்த பின்பு அவர்களுக்கு தேவையான அந்த ஊக்கத்தொகை, உதவித்தொகை எல்லாம் கிடைப்பதற்கான சாதி சான்றிதழ் தேவைப்படுவதாகவும், கல்லூரியில் சாதி சான்றிதழ் கேட்டு கட்டாயப்படுத்துவதாலும் கல்லூரி படிப்பை தொடர முடியவில்லை என கூறி 25க்கும் மேற்பட்டோர் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக இந்த மக்கள் சாதி சான்றிதழ் கிடைக்காத ஒரு காரணத்தால் மீண்டும் பழைய நிலைக்கு தங்களுடைய குலத்தொழிலுக்கு தள்ளப்பட்டு வருகிறார்கள். அரசு உடனடியாக செவி சாய்த்து இவர்களுக்கு உண்டான இந்த ஆதியன் பழங்குடியின சாதி சான்றிதழை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஒளிப்பதிவாளர் ஜலீல் அகமதுடன் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நான் திருலோகச்சந்தர்.